إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையோனும் ஒப்போ நிகரோ இணையோ துணையோ இல்லாத அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் இடைவெளியை நிரப்பி விட்டார். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த கால சூழ்நிலை மிகுந்த கோடை வெப்பம் மிகுந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளிநாட்டிலிருந்து லீவில் வரக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் இங்கே இப்படி இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான வெயில் நம்முடைய ஊர் பகுதிகளிலே கொளுத்திக் கொண்டிருக்கிறது. அதிகமான நோயாளிகள் இந்த கடுமையான வெப்பத்தினால் கடுமையான சிரமத்திற்குள்ளாகக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். குழந்தைகள் அவர்களுடைய நிலையும், அதுபோன்று உழைப்பாளிகள், இன்னும் பல்வேறு விவசாயிகள், பல்வேறு மக்களுடைய நிலைமைகள் இந்த கடுமையான வெப்பத்தினால் அவர்கள் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை இருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த கடுமையான வெப்பத்தின் மூலமாக நம்முடைய மார்க்கம் நமக்கு மறுமை தொடர்பாக என்ன சொல்கிறது என்பதையும் நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். கடுமையான சூடு என்பது, கடுமையான வெப்பம் என்பது நரகத்தினுடைய மூச்சு காற்று என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள். பொதுவாக மறைவான விஷயங்களை பொறுத்தவரை இறை நம்பிக்கையாளர்கள் நாம் அவற்றை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவை ஒரு அல்லாஹ்வின் தூதர் நமக்கு நம்முடைய அறிவால் நாம் சிந்திக்க முடியாத ஒரு மறைவான விஷயத்தை பற்றி நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். நரகம் அல்லாஹ்விடம் முறையிட்டது, இறைவா, எண்ணில் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சாப்பிட்டு விட்டது என்று அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது அல்லாஹ் அந்த நரகத்திற்கு 2 மூச்சுக்கள் விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். கோடை காலத்திலே ஒரு மூச்சு, குளிர்காலத்திலே ஒரு மூச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அனுபவிக்கின்ற கடுமையான வெப்பமும் நீங்கள் அனுபவிக்கின்ற கடுமையான குளிரும் அந்த நரகத்தினுடைய மூச்சு காற்றின் அடையாளமாகும், மூச்சு காற்றினால் ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வெப்பத்தையும் கடுமையான குளிரையும் நமக்கு நரகத்தினுடைய மூச்சு காற்று என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி குறிப்பிடுகின்றார்கள். இந்த கோடை காலத்திலே கடும் வெப்பத்தினால் நாம் அனுபவிக்கக்கூடிய சிரமங்களை
மறுமை நரகத்தோடு நாம் சற்று ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டது? ஏன் நரக நெருப்பை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் கூறுகின்றான், வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நரகத்தில் மனிதர்கள் எரிபொருளாக பயன்படுத்தப்படுவார்கள். நரகத்திலே கற்கள் எரிபொருளாக பயன்படுத்தப்படும். அலைஹா மலாயிகத்துன் கிலாலும் ஷிதாலும். அந்த நரகத்தினுடைய காவலாளிகளாக கடினத்தன்மை வாய்ந்த கல் நெஞ்சம் கொண்ட மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதில் அந்த மலக்குமார்கள் மாறு செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நரக நெருப்பை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார். அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தவர்களுக்கு நெருப்பால் ஆன ஆடைகள் அங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு கடுமையான சூடு ஏற்பட்டால் நாம் மின்விசிறியின் கீழே அமர்ந்து கொள்கிறோம். வசதியுடையவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர் என்று பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நாம் அந்த வெப்பத்தை தணிப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை கையாளுகின்றோம். ஆனால் நரகத்திலே நமக்கு எந்த ஒரு நரகத்திற்கு உள்ளாகிவிட்ட ஒருவன் அவன் எதை பயன்படுத்தினாலும் நரகத்திலே தப்பித்து விட முடியாது. அங்கே அவர்களுக்கு நெருப்பாலான ஆடைகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களின் தலைகளின் மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும். அவ்வாறு கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும் பொழுது யுஸ்ஹர் பிஹி மாஃபி புத்தூனிஹிம் வல் ஜுலூத். அவர்களின் வயிறுகளில் உள்ளவையும் அவர்கள் தோள்களும் கருகும். வலகும் மகாமிஉ மின் ஹதீத். அவர்களுக்கு இரும்பு சம்மட்டிகளால் ஆன அடிகளும் அங்கே காத்திருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அவர்கள் நரகத்திலிருந்து கவலைப்பட்டு துன்பப்பட்டு வெளியேற நாடும் பொழுதெல்லாம் மீண்டும் அந்த நரகத்திற்குள் தள்ளப்பட்டு அவர்களுக்கு சொல்லப்படும், தூக்கு அதாபல் ஹரிஸ், கரிக்கக்கூடிய எரித்து விடக்கூடிய வேதனை நீங்கள் சுவையுங்கள் என்று கூறப்படும் என அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. நரகத்திலே அவர்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் நாம் வேறு தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம். எதுவுக்குள் அதாப், அவர்கள் வேதனையை அனுபவிக்க வேண்டும், வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக வேறு தோள்களை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நரகம் என்பது கடுமையானது, அது கொடூரமானது என்பதை திருமறை வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றது. ஃபீ சமூமி வ ஹமீம். அவர்கள் அனல் காற்றிலும் கொது நீரிலும் கிடப்பார்கள். ஃபீ சமூமி வ ஹமீம் வ லில்லிமி யஹ்மூம். அவர்கள் அடர்ந்த புகை நிலையிலே இருப்பார்கள். லா பாரிதும் வலா கரீம். அதில் எந்த குளிர்ச்சியும் இருக்காது, எந்த விதமான சங்கையும் அதில் இருக்காது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அவ்வளவு கொடூரமானது நரகத்துடைய வேதனை. இன்ன ஷஜரத்துல் ஸக்கூம் தஆமுல் அஸீம். ஸக்கூம் என்ற மரம்தான் பாவிகளுடைய உணவு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பாவிகள் அங்கே சாப்பிடக்கூடிய உணவு நரகத்தின் அடிப்பகுதியிலிருந்து வளரக்கூடிய ஒரு மரமாகிய ஸக்கூம் என்ற மரத்திலிருந்து தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். அந்த ஸக்கூம் மரம் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சஹீஹ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள், லவ் அன்ன கத்ரத்தும் மின் ஸக்கூம் லவ் குத்ரத் ஃபி தாரித் துன்யா. ஸக்கூம் மரத்தினுடைய ஒரே ஒரு துளி நரகத்திலே, அதுதான் நரகவாதிகளுக்கு உணவு. ஆனால் ஸக்கூம் மரத்தினுடைய ஒரே ஒரு துளி இந்த உலகத்தின் மீது விழும் என்று சொன்னால் ல அஃஸதத் அலா அஹ்லி துன்யா மஆயிஷஹும். இந்த உலகவாதிகள், உலக மக்கள் அனைவருடைய வாழ்க்கையும் அதை நாசமாக்கிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஸக்கூம் மரத்தை நரகவாதிகளுக்கு உணவாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றானோ அதனுடைய ஒரு சொட்டு, ஒரு துளி தற்போது இந்த உலகத்திலே விழுந்துவிடும் என்று சொன்னார்.
உலக மக்கள் அனைவருடைய வாழ்க்கையும் அது நாசமாக்கிவிடும். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், இப்படி இருக்கும் என்று சொன்னால் அது யாருக்கு உணவாக அமையுமோ அவனுக்கு அது எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் அருமை சஹாபாக்களிடம் குறிப்பிட்டார்கள். அவ்வளவு கொடூரமானது, கடுமையானது நரகத்துடைய வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், நரகத்திலிருந்து நம்மை எது காப்பாற்றும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கடுமையான வெப்பத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் அந்த வெப்பத்தின் மூலம் மார்க்கம் என்ன படிப்பினையை சொல்லி காட்டுகிறதோ, அந்த கடுமையான சூட்டிலிருந்து எந்த பாடங்களை, என்ன படிப்பினைகளை இறை நம்பிக்கையாளர்கள் பெற வேண்டுமோ அந்த பாடங்களை, அந்த படிப்பினைகளை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாளை நரகவாதிகள் அவர்கள் நரகத்திலே கிடக்கும் பொழுது அவர்கள் எப்படி சத்தமிடுவார்கள், அவர்கள் எப்படி கதறுவார்கள், அவர்கள் என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி புலம்புவார்கள் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எதற்காக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது முன்னெச்சரிக்கையாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, அந்த நரகத்தை விட்டும் நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாளை நரகத்திலே நரகவாதிகள் எப்படியெல்லாம் கூக்குரல் இடுவார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அதில் ஒரு சில வசனங்களை நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், இன்னல்லாஹ லஅனல் காஃபிரீன் வ அஅத்த லஹும் ஸஈரா. அல்லாஹ் காஃபிர்களை சபித்து விட்டான், அவர்களுக்கு கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த நரகத்திலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். லா யஜிதூன வலியன் வலா நஸீரா, அவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாவலரும் எந்த ஒரு உதவியாளரும் அந்த நரகத்தில் இருக்க மாட்டார்கள். காஃபிர்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமான நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அவர்களை காப்பாற்றுவதற்கு அங்கு யாரும் இல்லை. அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பிலே புரட்டப்படக்கூடிய, பொசுக்கப்படக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழு மனிதனையும் நரகத்தில் போட்டு பொசுக்குவான். அங்கே முகமும் சேர்ந்து பொசுக்கப்படும். என்ன காரணம்? பெரும்பாவங்கள் செய்த, அல்லாஹ்க்கு இணை வைக்காத பெரும்பாவங்கள் செய்த ஒருவன் நரகத்திலே தூக்கி போடும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய முகத்தை கரிப்பதற்கு நரக நெருப்பிற்கு அல்லாஹ் தடை வைத்து விட்டான். ஏன்? பெரும்பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு மூமின் நரகத்திற்கு சென்றாலும் அவன் இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு சஜிதா செய்பவனாக இருந்ததினால் சஜிதா செய்த இடத்தை கரிக்க கூடாது என அல்லாஹ் நரக நெருப்பிற்கு அல்லாஹ் உத்தரவிட்டு விடுவான். அந்த சஜிதாவுடைய அடையாளத்தை வைத்துத்தான் பெரும்பாவிகள் நரகத்திலே விழுந்த மூமின்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இங்கே அல்லாஹ்வை மறுத்தவர்கள் அவர்கள் முகங்கள் நரகத்திலே பொசுக்கப்படக்கூடிய அந்த நாளிலே அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. நரகவாதிகள் அங்கே இவ்வாறு புலம்புவார்கள் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை தான் அது. நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. அவர்கள் கதறுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், காலூ ரப்பனா இன்னா அஸஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅலல்லூன ஸபீலா, இறைவா நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். மார்க்கத்திற்கு மாற்றமாக எங்களுடைய தலைவர்கள் சொன்னால் அதைத்தான் நாங்கள் வேத வாக்காக நம்பினோம். அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், குர்ஆன் சுன்னாவிற்கு எதிராக இணை வைப்பு காரியங்களை நோக்கி அழைக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம், வட்டார நாட்டாமைகளாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனால் அவர்கள் மார்க்கத்திற்கு மாற்றமானவர்கள். இறைவா நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். ஃபஅலல்லூன ஸபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லிஅஃபைனி மினல் அஸாப் வல்அன்ஹும் லஅனன் கபீரா, இறைவா நீ அவர்களுக்கு இருமடங்கு வேதனையை கொடுப்பாயாக, அவர்களை பெரும் சாபத்தால் சபிப்பாயாக என்று நரகவாதிகள் புலம்புவார்கள். அப்படி என்றால்
அந்த கொடிய நரகத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம் யாருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மார்க்கத்திற்கு மாற்றமாக யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? நம்முடைய விவகாரங்களில் நாம் மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் நாம் தீர்ப்பளிக்கிறோமா? விவாகரத்து விஷயங்களில் நாம் மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் நாம் நடந்து கொள்கிறோமா? கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் நாம் நடந்து கொள்கிறோமா? பாகப்பிரிவினை சட்டங்களில் மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் நாம் நடந்து கொள்கிறோமா? எவர்கள் மார்க்கத்திற்கு எதிராக அழைப்பு விடுக்கிறார்களோ அந்த தலைவர்களை நோக்கி நாம் விரைந்து செல்வதை பார்க்கிறோம். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் சொத்தை பிரித்தால் சரி வராது. பெண் மக்களுக்கு சொத்து கொடுக்க வேண்டும் சொல்வார்கள். அப்படி என்றால் வட்டாரம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம். இப்படி எல்லா விஷயத்திலும் நாம் யாருக்கு கட்டுப்படுகிறோம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டோமா? நாளை நரகத்திலே புலம்புவதற்கு அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் இருப்பதுதான் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாதிகளின் இந்த புலம்பல்களை 17 இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் கூறுகின்றான், இது தபர் அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ. தொண்டர்கள் எல்லாம் தலைவர்களை விட்டு ஓடுவார்கள். தொண்டர்கள் என்றால் ஒருவருடைய கருத்தை பின்பற்றியவர்கள். தலைவர் என்று சொன்னால் எங்களுடைய கருத்தை பின்பற்றுங்கள் என்று மார்க்கத்திற்கு மாற்றமான கொள்கையின் பக்கம் அழைத்தவர்கள். தொண்டர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் தொண்டர்களை விட்டு ஓடுவார்கள். வராவுல் அதாப், 2 சாராரும் அல்லாஹ்வுடைய வேதனையை கண்ணால் பார்ப்பார்கள். அவர்கள் தப்பிக்கக்கூடிய எல்லா வழிகளும் அங்கே துண்டித்து போய்விடும், முறிந்து போய்விடும். அப்ப அல்லாஹ்ட்ட போய் கோரிக்கை வைப்பார்கள் நரகவாதிகள், இறைவா லவ் அன்னதனா கர்ரத்தன் ஃபனதபர்ர மின்ஹும் கமா தபர்ரவு மின்னா. இறைவா மீண்டும் ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சான்ஸ், மீண்டும் ஒரே ஒரு சான்ஸ் எங்களுக்கு தந்துவிடு. நாங்கள் உலகத்திற்கு சென்று நாங்கள் உலகத்தில் யாரை நம்பினோமோ அவர்கள் இன்றைக்கு மறுமையில் விரண்டோடி விட்டார்கள். அதுபோன்று நாங்கள் உலகத்திற்கு சென்று விரண்டோடுவோம் என்று அல்லாஹ்ட்ட போய் கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். உலகத்துக்கு திரும்ப வர முடியுமா? நம்முடைய மார்க்கத்தில் 2வது ஜென்மம், 3வது ஜென்மம், 7வது ஜென்மம் எல்லாம் இருக்கிறதா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜென்மம் முடிந்துவிட்டால் அடுத்து பரிசக்கூடிய உலகம், அடுத்து மறுமை. நம்முடைய உயிர் தொண்டைக்குழி அடைந்து விட்டாலே நாம் மறுமையின் உலகத்திற்கு நாம் சென்று விட்டோம். அல்லாஹ் கூறுகின்றான், கதாலிக யுரீஹுமுல்லாஹு அமாலஹும் ஹஸராத்தின் அலைஹிம் வமா ஹும் பிஹாரிஜின மினன் நார். அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நஷ்டமாக காட்டுவான். அவர்கள் ஒருபோதும் நரகத்தை விட்டு வெளியேற முடியாது. அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். மறுமை நாளில் பெரும்பாலும் தலைவர்களை பின்பற்றக்கூடியவர் யார்? பலவீனமான மக்கள் பின்பற்றுவார்கள். அறிவிலே பலவீனமானவர்கள், பொருளாதாரத்திலே பலவீனமானவர்கள், இந்த மாதிரி மக்கள் தான் சிந்தனை செய்யாமல் யாரையாவது தனக்கு முன்மாதிரியாகி குர்ஆன் சுன்னாக்கு எதிராக இருக்கிறார்கள் தெரிந்தாலும் அதை பின்பற்றுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இது யதஹாஜூன ஃபின்னார். பின்பற்றிய மக்களும் பின்பற்றப்பட்டவர் நரகத்திலே தர்க்கம் செய்து கொள்வார்கள். வயக்கூலு லுஅஃபாஉ லில்லதீன இஸ்தக்பரு. பெருமை அடித்த அகம்பாவத்துடன் நடந்த அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நடந்த தலைவர்களை நோக்கி இந்த பலவீனமான மக்கள் கேட்பார்கள், இன்னா குன்னா லகும் தபஅன். தலைவர்களே, நாங்கள் உலகத்தில் வாழும்பொழுது உங்களைத்தானே பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தோம். நீங்கள் சொன்னபடிதானே நாங்கள் நடந்தோம். فهل انتم مغنون عنا من عذاب نصيبا من عذاب النار من النار. நீங்கள் நரகத்திலிருந்து ஏதேனும் ஒரு அளவை எங்களுக்காக குறைக்க முடியுமா? நரக வேதனை தாங்க முடியல, கடுமையாக நரகம் எங்களை சுட்டெரிக்கிறது. ஏதேனும் ஒரு அளவை, ஏதேனும் ஒரு பங்கை உங்களால் குறைக்க முடியுமா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, قال الذين استكبروا. பெருமை அடித்தவர்கள் சொன்னார்கள், இன்னா குல்லுஹும் ஹாகுனா, இன்னா குல்லுனா ஹாகுனா. நாம் அனைவரும் நரகத்தில் தான் கிடைக்கின்றோம். நாம் எல்லோருமே நரகம் தான், நமக்கு எல்லோருமே நரகம் தான். அல்லாஹ் நமக்கு விதியாக்கி விட்டார். நாங்கள் எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்? நாங்களும் நரகம், நீங்களும் நரகம், நாங்கள் எப்படி உங்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்வார்கள். காஃபிர் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைப்பார்கள், இறைவா அரிநல்லதை அலல்லானா மினல் ஜின்னி வல் இன்ஸ்.
எங்களை உலகத்திலே வழியெடுத்தார்களே அந்த ஜின்களையும் அந்த மனிதர்களையும் இறைவா எங்களுக்கு காட்டு. நஜ்அலுஹுமா தஹத அக்தாமினா, நாங்கள் அவர்களை எங்கள் கால்களுக்கு கீழாக வைத்துக் கொள்கிறோம், அவங்க நரகத்தில் அடித்தட்டில் கிடக்கட்டும். அப்ப நரகவாதிகளுடைய புலம்பலாக குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது எது? இந்த உலகத்தில் நாம் எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் என்பதுதான். யாருடைய கருத்தியலை பின்பற்றுகிறோம்? அல்லாஹ் ரசூல் சொன்னதை நாம் பின்பற்றுகிறோமா? குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக என்னுடைய அரசியல் தலைவன், என்னுடைய வட்டார தலைவன், என்னுடைய குடும்ப தலைவன், என்னுடைய ஆசிரியர், என்னுடைய ஆன்மீக தலைவர் என்று நாம் பின்பற்றுகிறோமா? யாராக இருந்தாலும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வழிகாட்டினால்தான் அவை நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நரகத்தில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பது முக்கியமான ஒரு அடிப்படை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். இதுதான் நம்மை காப்பாற்றும். இது முதலாவது அடிப்படை. இந்த உலகத்தில் நம்ம காசு பணம் காப்பாற்ற நினைக்கிறோம். இந்த உலகத்தில் காசு பணத்துக்காக நாம நிறைய மெனக்கெடுகின்றோம். சம்பாதிப்பது தவறில்லை, வியாபாரம் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் மார்க்கத்துடைய பல கடமைகளை செய்ய முடியும், மனைவி மக்களை காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த பணத்தின் மீது கொண்டுள்ள பேராசை அல்லாஹ்வுடைய வணக்கங்களை, கடமையான வணக்கங்களை செய்வதை விட்டும் நம்மை திசை திருப்பும் என்று சொன்னால் நம்முடைய பணம் தான் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்று நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரையை சந்திக்கின்ற வரை செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற பேராசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பாராமுகமாக்கி விட்டது, அல்லாஹ்வை விட்டும் உங்களை திசை திருப்பி விட்டது. இந்த செல்வம் நாளை காப்பாற்றுமா? அதிகாரம் நம்மை காப்பாற்றுமா? அரசியல் பதவிகளுக்காக, ஏதேனும் ஒரு பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக, உலக லாபத்திற்காக மார்க்கத்தை மறந்து, மார்க்கத்தை துறந்து இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களிலே ஈடுபட்டால் அந்த பதவி நாளை காப்பாற்றுமா? இந்த உலகத்திலே கிடைக்குமாங்கிற சந்தேகம். நாளை மறுமையில காப்பாற்றுமா? அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய செயல்களின் ஏடு அவனுடைய இடக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ. அல்லாஹ் நமக்கு வலதுகையில் தந்துட்டா வலதுகையில் தருவதே பெரும் பாக்கியம், வலதுகையில் கிடைப்பதே மிகப்பெரிய பாக்கியம், சொர்க்கவாசி என்பதற்குரிய அடையாளம். யாருடைய செயல்களின் ஏடு அவனுடைய இடக்கரத்தில் கொடுக்கப்படும் சொல்வான், யா லைத்தனி லம்பூத்த கிதாபியா, எனக்கு இந்த ஏடு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. யா வைலத்தி லா லைத்தனி லம்பூத்த கிதாபியா வலம் அதிரிமா ஹிசாபியா. அவன் சொல்வான், எனக்கு ஏற்பட்ட நாசமே, கேள்வி எனக்கென்றால் என்னவென்றே சிந்திக்காமல் நான் வாழ்ந்து விட்டேனே. மறுமையில் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நாம் செய்த ஒவ்வொரு செயலை பற்றி விசாரிப்பான். நாம் செய்த ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடம் நாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை நான் அறியாமல் வாழ்ந்து விட்டேனே. யா லைத்தஹா கானத்தில் காதியா, நான் மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்தேனே, அப்படியே முடிந்திருக்க வேண்டுமே கதை. அல்லாஹ் நம்ம மக்கி போன பிறகுதான் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புகின்றான். எல்லோரும் எறும்பும் மண்ணும் சதையுமாக மண்ணோடு மண்ணாக நாம் மக்கி போய் மண்ணாக மாறிவிடுகின்றோம். அவன் நினைப்பான், மண்ணாக இருந்த என்னை என்னுடைய இறைவன் உயிர்ப்பித்து கொண்டு வந்து விட்டானே, நான் மண்ணாகவே மக்கி போயிருக்க வேண்டுமே. அங்கே போய் கதறமாகனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு அழிந்து போய்விட்டதே. அல்லாஹ் போய் அங்க போய் அப்படியே நரகவாதிகள் கதறக்கூடிய சப்தங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அங்க போய் கத்திட்டா, கதறிவிட்டால் அல்லாஹ்விற்கு இரக்கம் வந்து விடுமா? மலக்குமார்கள் நம் மீது பாசம் கொண்டு விடுவார்களா? இவன் ரொம்ப கதறுகின்றான், இவன் நாம கொஞ்ச காலம் சொர்க்கத்தில் கொண்டு போய் போடுவோம், ரொம்ப ஓவரா அழுதுட்டான்னு சொல்லி நம்ம மேல இறக்க வருமா? இறக்கத்தை உண்டாக்குறது உலக வாழ்க்கை தான். நாம் இந்த உலக வாழ்க்கை நம்ம எப்படி செயல்படுகிறோமோ அதுதான் நமக்கு ஆகிரத்தில் அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தரும். அங்க போய் நம்ம கருணை எதிர்பார்ப்பதில் எந்த விதமான கருணை எதிர்பார்க்கவே முடியாது. அல்லாஹ் சொல்கின்றான், ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்ம ஜஹீம ஸல்லூ, அவனை பிடியுங்கள்,
அவனை கட்டுங்கள், அவனை நரகத்திலே கடியுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, பிறகு அவனை 70 முழ சங்கிலியால் கட்டி அவனை நரகத்தில் போடுங்கள். இன்னஹு லா யுமினு பில்லாஹில் அஸீம், அவன் மகத்தான அல்லாஹ்வை அல்லவா நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்தான். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், அவன் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டவில்லை. ஃபலைஸ லஹு யௌம ஹாவுனா ஹமீம், இந்த மறுமை நாளில் அவனுக்கு எந்த நண்பனும் அங்கே கிடையாது. நட்பு காப்பாற்ற முடியுமா? அப்ப நாம் பணத்திற்காக, அதிகாரத்திற்காக மார்க்கத்துடைய வரம்புகளை நாம் மறந்தோம் என்று சொன்னால் அந்த பணமும் அந்த அதிகாரமும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். நட்பு, நாம் யாரோடு பழகுகிறோம், யாரோடு நட்பு கொள்கிறோம் என்பதை சிறுவர்களிலிருந்து, இளைஞர்களிலிருந்து, பெரியவர்களிலிருந்து, பெண்களிலிருந்து அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இளம் பெண்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து விட்டால் மார்க்க வரம்புகள் மீறப்படுகிறது. வீதிகளிலே நடந்து செல்லும் பொழுது பெண்கள் இளம் பெண்கள், இளம் பிள்ளைகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்ன? அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது மார்க்க ஒழுக்கங்களை பேணி வெளியேறுகிறார்களா? மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளோடு இளம் பெண்கள் நடந்து கொள்கிறார்களா? இளைஞர்கள் நடந்து கொள்கிறார்களா? இன்றைக்கு மதுவினால், கஞ்சாவினால், போதையினால் சீரழியக்கூடிய இளைஞர் சமுதாயம் எங்கே? போதை பழக்கம் எப்படி வருது? நட்பு தான் காரணம். ஒருவன் தன்னுடைய கொள்கையை மாறி செல்வதற்கு அவன் நட்பு காரணமாகிவிடுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் மரு அலா தீனி ஹலீலி, ஒவ்வொரு மனிதனும் அவன் தோழனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான். நீங்கள் யாரோடு தோழமை கொள்கிறீர்களோ அந்த தோழனுடைய சிந்தனை, அந்த தோழனுடைய கொள்கை உங்கள் மீது தாக்கம் செலுத்தும். அவன் முனாஃபிக்காக இருந்தால் நீங்களும் முனாஃபிக்காக மாறலாம். அவன் மார்க்கத்தில் பிடிப்பில்லாதவனாக இருந்தால் நீங்களும் பிடிப்பில்லாதவனாக மாறலாம். நபிகள் நாயகம் சொல்றார்கள், யன்துர் அஹதுக்கும் மையுஹாலின், உங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் யாரோடு தோழமை கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தோழமை சரியாக இருக்கிறதா? நம்முடைய நட்பு வட்டாரம் சரியாக இருக்கிறதா என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், மறுமை நாளில் யௌம யஅல்லு ஸாலிமு அலா யதைஹி, அநியாயக்காரன் தன்னுடைய இரு கைகளையும் அப்படியே கடித்துக் கொண்டிருப்பான். கடித்துக்கொண்டு அவன் சொல்வான், யா லைதனி இத்தஹத்து மஅ ரசூலி சபீலா, நான் தூதரோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் அமைத்திருக்க வேண்டுமே. மறுமை நாளில் போய் கதறக்கூடிய நிலைமை. நான் தூதர் சொன்ன வழியில் நான் வாழ்ந்திருக்க வேண்டுமே, தூதர் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்வை அமைத்திருக்க வேண்டுமே. யா வைலதி லைதனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, இன்னார போய் நான் எங்கள் நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. மறுமையில போய் நம்ம இந்த உலகத்தில் யாரை நண்பராக எடுத்துக்கொண்டோமோ அவரால் கதறக்கூடிய நிலைமை வந்துவிடக் கூடாது. மறுமையில போய் நம்முடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிப்பதில் நம்முடைய நட்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அவருடைய தோழி முக்கிய பங்கு வகிக்கிறாள். அங்க போய் புலம்புவான், எனக்கு ஏற்பட்ட நாசமே, இன்னாரை நான் நெருங்கிய நண்பனாக நான் எடுத்திருக்க கூடாதே. லகத் அலல்லனி அனி ஸிக்ரி பஅத இஸ் ஜாஅனி, என்னிடம் இறைவனுடைய அறிவுரை வந்த பிறகு அவன் என்னை வழிகெடுத்து விட்டானே. வகான ஷைத்தான் லின்சானி ஹதூலா, மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரியாக, மோசடிக்காரனாக இருக்கிறான் என்று அவன் அங்கே புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வகால ரசூல், இறை தூதர் கூறுவார், அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை வெறுக்கப்பட்டதா எடுத்துக்கொண்டார்கள். குர்ஆனில் எல்லா உபதேசமும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது, குர்ஆனில் எல்லா அறிவுரையும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் நட்பிற்காக, தோழமைக்காக மார்க்கத்துக்கு மாற்றமாக நடந்தார்கள். அப்ப நாம் நம்முடைய நட்பு நம்ம நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. யாரை தவிர அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நண்பர்களும் மறுமையில் எதிரிகள் தான், எல்லா நண்பர்களும் எதிரிகள் தான், இறையச்சம் உடையவர்களை தவிர என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறையச்சம் உடையவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொண்டால் அது நமக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நாம் எத்தகைய நட்பை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மறுமை நாளில் சொர்க்கவாதிகள் எல்லாம் நரகவாதியிடம் விசாரிப்பார்கள். சொர்க்கத்திலே குற்றவாளிகளை பற்றி விசாரித்துக் கொள்வார்கள். சொர்க்கத்திலிருந்து நரகவாதிகளை பார்ப்பார்கள். நரகவாதிகள்கிட்ட கேட்பாங்க, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை சக்கர் என்ற அந்த நரகத்திலே தள்ளியது எது? அல்லாஹ் கேட்கின்றான்.
சனுஸ்லீஹி சக்கர், அவனை சஉஸ்லீஹி சக்கர், அவனை நான் சக்கர் என்ற நரகத்திலே தள்ளுவேன். வமா அத்ராக மா சக்கர், சக்கர் என்றால் என்னவென்று தெரியுமா? லா துபுகி வலா ததர், அது எதையும் மிச்சம் வைக்காது, எதையும் விட்டு வைக்காது. லவ்வாஹத்துல் பஷர், அது மனித உடலை கரித்து விடக்கூடியது. அப்படிப்பட்ட சக்கர் என்ற நரகம் கொடூரமானது. அப்போ மூமின்கள் எல்லாம் அந்த நரகத்தில் கிடப்பவரை பார்த்து கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கரில் கொண்டு போய் தள்ளியது எது? அப்போ அவங்க சொல்லக்கூடிய பதில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கான பதில். அவர் சொல்வார்கள், லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. இன்றைக்கு நாம் தொழுகை விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? கடமையான தொழுகை விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது நரகவாதிகள் எப்படியெல்லாம் பதில் சொல்வார்கள் என்பதை நாம் இரண்டாவது உரையில் காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளும் கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த நரகத்திலே தள்ளியது எது? அவர் சொல்வார்கள், லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. ரமதானிலே பள்ளிவாசல் 5 கால தொழுகையாளிகளால் ஓரளவு நிரம்பி வழிந்தது. எல்லோரும் ரமதானில் கடமையான தொழுகையை எல்லா முஸ்லிம்களும் தொழுதார் என்று நாம் சந்தோஷப்படுவதற்கில்லை. ரமதானில் ஓரளவு தொழுகையாளிகளால் பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது. ரமதானுக்கு யார் இறைவனாக இருந்தானோ அவன் தான் ஷவ்வாலிலும் இறைவன், அவன் தான் துல்காதாவிலும் இறைவன், அவன் தான் துல்ஹஜ்ஜிலும் இறைவன், எல்லா மாதங்களுக்கும் அவன் தான் இறைவன். நாம் ரமதானை வணங்கினோமா? ரமதானுடைய இறைவனை வணங்கினோமா? ரமதானை வணங்கினால் ரமதான் சென்று விட்டது. ரமதானுடைய இறைவனை வணங்கினால் அவன் ஹை, அவன் என்றென்றும் உயிரோடு இருக்கிறான், அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். அப்ப நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? தொழுகை என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. மறுமை நாளில் முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான். இன் அவ்வளமா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமத்தி அனிஸ் ஸலாஹ், மறுமை நாளில் முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான். அந்த தொழுகை சரியாக இருக்கும் என்றால் அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான். ஃபைதா ஃபஸதத், அந்த தொழுகையை அவன் பாழ்படுத்தி இருந்தால் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான். தொழுகை என்பது நமக்கு கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது, 5 கால தொழுகை. அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்லியிருந்தான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உம்முடைய குடும்பத்தாரை தொழுமாறு ஏவுவீராக, வஸ்தபிர் அலைஹா, நீரும் தொழுகையிலே உறுதியாக இருப்பீராக. இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் தொழுகை விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? 5 கால தொழுகை விஷயத்தில் நாம் சரியாக தொழுகின்றோமா? பெண்கள் சரியாக தொழுகின்றார்களா? பெண்களுக்கு எந்த டயத்திலே அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லையோ அது அல்லாத காலகட்டங்களிலே எல்லா பெண்களும் தொழக்கூடிய பெண்களாக இருக்கிறார்களா? நாம் நரகத்தை அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தால் தொழுகை விஷயத்தை நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசமே தொழுகை தான். அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலாஹ், நபிகள் சொல்கிறார்கள், அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள உடன்படிக்கை தொழுகை தான். அல்லாஹ் நாம செஞ்ச உடன்படிக்கை. ஃபமன் தரக்கஹா, அந்த தொழுகையை விட்டவன் ஃபகத் கஃபர், அவன் காஃபிராகி விட்டான். பெரும்பா அதிகமான அறிஞர் சொல்றாங்க காஃபிராகி விட்டான் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காஃபிர் அல்ல. பகுதி அறிஞர்கள் சொல்றாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர் என்று சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இது பயங்கரமான எச்சரிக்கை அல்லவா, மிக கடுமையான எச்சரிக்கை அல்லவா? அப்ப தொழுகை விஷயம் நாம் எப்படி இருக்கிறோம்? நாளை நரகத்தில் நரகவாதிகள் புலம்பக்கூடிய புலம்பல், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நக்கும் நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை. வகுன்னா நகூது மஅல் காயிதீன், நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம். கோடை காலம் வந்து விட்டதா, சீட்டாட்டத்திலே மூழ்கி கிடந்தோம். விடுமுறை நாட்களிலே மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களிலே மூழ்கி கிடந்தோம். குர்ஆனை நாங்கள் படிக்கவில்லை. ரமதானுக்கு மட்டுமா குர்ஆன்? ரமதானுக்கு மட்டுமா தர்மம்? ரமதானுக்கு மட்டுமா இரவு தொழுகை? ரமதானில் இரவு தொழுகை ஜமாத்தாக தொழுவது சுன்னத். ஆனால் இரவு தொழுகை ரமதானுக்கு மட்டும் கிடையாது. ரமதானுக்கு மட்டும் பாவ மன்னிப்பு அல்ல, ரமதானுக்கு மட்டும் ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்ல. எல்லா காலங்களிலும் நாம் சரியாக நடப்பதற்கு தான் நமக்கு ரமதான். ரமதான் முடிந்ததோடு தர்மத்தை தூக்கி வீசி விடுவோம், தொழுகையை தூக்கி வீசி விடுவோம், பாவ மன்னிப்பை தூக்கி வீசி விடுவோம் என்பது அல்ல. இன்றைக்கு நாம் வீணான காரியங்களில் மூழ்கி கிடக்கிறோமா இல்லையா? பிள்ளைகளுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும் கோடை காலத்தில், நம்மளோட முக்கியமான லட்சியம். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தா பிரச்சனை இல்லை.
பிள்ளைகளுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு மார்க்கத்துக்கு மாற்றமான பல்வேறு காரியங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி இருந்தால் நரகவாதிகள் புலம்புவார்கள், நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம். நாங்கள் கியாமத் நாளை பொய்யென கருதினோம். வாய்க்கு சொல்றது கிடையாது, கியாமத் உண்மை, மறுமை உண்மை, வாயில் சொல்வது கிடையாது. அது உள்ளத்தால் நம்பி வாயால் மொழிவதுதான் அது உண்மையான இறை நம்பிக்கை. அப்படி நாம் நம்பிய மக்களாக நம்முடைய செயல்பாடு இருக்கிறதா? ஹத்தா அத்தானல் யகீன், நாங்கள் சாகும் வரை இப்படித்தான் இருந்தோம். அல்லாஹ் சொல்லியிருந்தான், அங்கு அவர்களுக்கு யாருடைய பரிந்துரையும் மறுமையில் பயனளிக்காது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நரகவாதிகள் எப்படியெல்லாம் புலம்புவார்கள் என்கின்ற ஒரு சில திருமறை வசனங்களைத்தான் நாம் இந்த உரையிலே பார்த்திருக்கின்றோம். இந்த கடுமையான கோடை காலத்திலே சிரமப்படக்கூடிய மக்களுக்கு நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் நம்முடைய சிரமத்தை நீக்குமாறு நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். எண்ணற்ற நோயாளிகள் சிரமப்படுகின்றார்கள், குழந்தைகள் சிரமப்படுகின்றார்கள். விவசாயத்திலே சில விவசாயிகளுக்கு என்னதான் நீர் பாய்ச்சினாலும் அல்லாஹ்வுடைய மழை பொழியவில்லை என்று சொன்னால் அவர்கள் லாபம் சம்பாதிக்க முடியாது, நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக கடுமையான வெயில் வாட்டி வதைக்கிறது. எத்தனையோ பேர் கோழி பண்ண வச்சிருக்கிறாங்க. கடுமையான வெயில் அடிக்கும் என்று சொன்னால் அவருடைய தொழில் நஷ்டமாகிவிடும். அப்ப இந்த மாதிரி கடுமையான சிரமமான காலகட்டத்திலே நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய சிரமத்தை குறைப்பதற்காக, நமக்கு மழை பொழியை செய்வதற்காக, நம்மை பஞ்சத்தில் வாட்டி வதைக்காமல் அல்லாஹ் காப்பாற்றுவதற்காக நாம் அல்லாஹ்விடம் அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நம்முடைய செயல்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கடும் வெப்பம் நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் செய்து என்னுடைய உரைக்கு நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான கொள்கையை, சரியான மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய தரத்திற்கு தகுந்தவாறு பிரித்து வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ஏறத்தாழ 15 நாட்கள் நம்முடைய பள்ளிவாசலை வைத்து கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடைபெறவிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தை படிப்பதற்காக, மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வகுப்புகளிலே சேர்த்து நம்முடைய மறுமையிலும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும். இந்த வகுப்புகளில் சேர்த்து அவர்களை மார்க்க கல்வி பெற வைக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.